Hi வணக்கம் நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படினா நம்ம ஒரு global highlights தான் பண்ண போறோம். Global highlights அப்படினா என்ன அப்படினா நம்ம full hairலயும் coloringum பண்ணி அதே சமயம் அதுல வந்து highlightsம் ஒன்னு பண்ண போறோம். Streaks மாதிரி நம்ம பண்றதா வந்துட்டு highlights ஆ இருக்கும். அதே வந்து globalum cover ஆகும். இது வந்து இவங்க hair நம்ம மாடலோட hairல பாத்தீங்கன்னா நிறைய gray hairs இருக்கு. சோ gray hair-ஓட சேர்ந்து அவங்களுக்கு வந்து gray hair-உம் cover ஆகி அது கூடவே வந்து highlights-உம் கொடுத்து எப்படி global பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க போலாம். எல்லாமே வந்து first நம்ம என்ன பண்ணணும் அப்படினா எந்த மாதிரி நம்ம வந்து ஹைலைட்ஸ் பண்ணலாம் கலர் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ லைட்னர் போட போறோம். ப்ரீ லைட்னர் போடும்போது தான் நமக்கு வந்து ஹைலைட்ஸ் பண்ண முடியும். சோ ப்ரீ லைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீ லைட்னிங் process தான். வாங்க நம்ம வந்து நம்ம இப்ப வந்து ஹைலைட்ஸ் பண்ண போறோம். ஹைலைட்ஸ் பண்றதுக்கு இப்போ நம்ம வந்து ஃபாயில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபாயில் வந்து த்ரெட் வச்சு கட் பண்றது அப்படி இப்படின்னு கட் பண்ணுவாங்க. நிறைய வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. அவ்வளவு ரிஸ்க் எல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஃபாயில கட் பண்ண போறோமோ அந்த எட்ஜ்ல மட்டும் நீங்க இப்படி மடக்கி லைட்டா நீங்க இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க நல்லா நார்மலா இப்படி வச்சு ஒரு தேய்ச்சிட்டு நீங்க கிழிச்சாலே ஈஸியா ஃபாயில் வந்து கிழிஞ்சிரும். இது ஃபாயில் கிழிக்கிறதுக்கு வந்து நீங்க நூல் வச்சு அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து வீடியோஸ்ல வரும். அந்த அளவுக்கு எல்லாம் நான் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் நான் வந்து மடக்கி கிழிச்சிட்டு போயிடுவேன். வந்து ஃபாயில் ரெடி பண்ணியாச்சு. நம்ம போய் இப்போ ஹைலைட்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹைலைட்ஸ் பண்றதுக்கு செக்ஷன் பிரிச்சுக்கோங்க. செக்ஷன் பிரிச்சுட்டு நல்லா சுத்தி டைட்டா கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்டர்ப் இல்லாம நம்மளுக்கு கிளிப்ஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன ஒர்க் பண்ணாலும் ஹேர் கட்ல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான். எந்த முடியும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லா ஒன்று ட்விஸ்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கட்டி வச்சிட்டிங்கன்னா இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இந்த செக்ஷனுக்கு வரும்போது இது அவுட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல செக்ஷன் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டயகனலாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டயகனல் செக்ஷன் எடுத்தும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்னிக் தான். எப்படி வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கலாம். இப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். மறைச்சிரும், அந்த ஹேர் தொங்குற ஹேர் மறைச்சிரும். ஸோ இப்படி எப்போவுமே ஒரு செக்ஷன் எடுத்து ஃபஸ்ட்டு விட்டுருங்க. விட்டுட்டு இன்னொரு செக்ஷன் எடுங்க. இந்த செக்ஷனில் தான் நீங்கள் வந்து இப்போது கலர் போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஹேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து கட்டி வச்சிடணும். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு ப்ரீ லைட்னருக்காக வந்து நம்ம கோர்ஜியஸ் ப்ரொஃபஷனல்ல இருந்து ப்ரீ லைட்னர் பவுடர் எடுத்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு அப் டு 7 லெவல் வரைக்கும் லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம வந்து ஹைலைட்ஸ் அப்ளை பண்றது எப்பவுமே வந்து 2 டெக்னிக்ல அப்ளை பண்ணுவோம். ஒன்னு வந்து ஸ்லைசிங், இன்னொன்னு வந்து வீவிங். அது போக பாத்தீங்கன்னா பாலியாஜ், அந்த மாதிரி பாலியாஜ் டெக்னிக்லயும் நம்ம அப்ளை பண்ணுவோம். பாலியாஜ் பண்ணும்போது என்னன்னா கீழே கொஞ்சம் ஜாஸ்தி கலரும் மேல வந்து போக போக கம்மியாகவும் கலர் தெரியும். லைன்ஸ் மாதிரி தெரியும். பட் கீழே மிடில் டு எண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கலர் தெரியும். அந்த அளவுக்கு நம்ம வேண்டாம், எல்லாமே கொஞ்சம் ஈவனா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஹைலைட்ஸ் தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒன்னு ஸ்லைசிங் பண்ணணும், இல்லைன்னா வீவிங் பண்ணணும். இப்போ நம்ம வீவிங்ல நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லைசிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், வீவிங் தான் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ வீவிங்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸ்லைசிங் அப்படின்னா என்னன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு செக்ஷனை பிரிச்சிருவீங்க. பிரிச்சுட்டு இது வந்து நீங்க இப்படி எடுப்போம்ல, இது எடுக்கவே மாட்டோம். இப்படி எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணுவோம். பட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப பல்ஜா இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்த பேக் கோம் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல மிடில் ஹேரை வந்து பிடிச்சிட்டு நீங்கள் ஹேரை 90 டிகிரியில் பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேக் கோம் பண்ணும்போது இதில் இருக்கிற ஷார்ட் ஹேர்ஸ் எல்லாமே பின்னாடி போயிடும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து கலர் அப்ளை பண்ணி விடுவீங்க. ப்ரீ லைட்னர் போட்டு ஃபாயில் போட்டு கவர் பண்ணுவீங்க. பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி வீடியோஸ்? இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இது நீங்கள் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம வாஷ் பண்ணக்கப்புறம் இந்த ஹேர்லாம் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு லைன்ஸ் கிரியேட் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு ஸ்லைசிங்கில் பண்ணுறது. வீவிங் அப்படின்னா என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி செக்ஷன் வந்து செக்ஷனுக்கு கீழே இந்த மாதிரி ஃபிங்கர் தெரியணும். இந்த அளவுக்கு தின்னா செக்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஹேரை கீழே வச்சு தள்ளியிருக்கேன். அடுத்த ஹேர் இப்படி எடுக்கிறேன், அடுத்த ஹேர் தள்ளிட்டேன், அடுத்த ஹேர் எடுக்கிறேன், அடுத்த ஹேர் தள்ளிட்டேன், அடுத்த ஹேர் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் செக்ஷன் பிரிக்கணும். ஆனால் குட்டி குட்டியாக வேணும், சின்ன சின்னதாக பிரித்தாதான் இது நல்லா இருக்குமே. சரிங்களா? ஸோ நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு இங்கே பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே கூட பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பிடிச்சிட்டு இந்த ஹேர் அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. இது விட்டுருங்க. ஓகேவா?
தெரியுதா லைன்ஸ்? இந்த ஷார்ட் ஹேர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தா நீங்க அந்த ஷார்ட் ஹேரை கரெக்டா பிடிச்சி போடலன்னா ஈவனா இருக்காது. இப்போ என்ன பண்ணணும், ஃபாயில் எடுத்துட்டு பாருங்க, ஃபாயிலை இந்த கோம்பில் மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஃபாயிலை வந்து கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல பிடிச்சிக்கணும் டைட்டாக. கோம்பை வந்து தலையை விட்டு இறங்கவே கூடாது, தலையோடு அமுத்தி பிடிச்சிட்டேன். சரியா? இப்போ இந்த ஹேர் இப்படி தூக்கிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் க்ரீமை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி போட்டு இப்படி இழுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இழுத்தாவே அதோட ஒட்டிக்குமா, ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இதுக்கு மேலே ஃபாயில் மூவ் ஆகாது. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போது ஃபாயில் வந்து எக்காந்து கொண்டு கீழே இழுக்கக்கூடாது. ஃபாயில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பிடிச்சிக்கோங்க. ஃபாயில் வந்து இந்த கையில் பிடிச்சிக்கணும். பட் ஃபாயில் வந்து ஸ்கேல்போட ஒட்டியே தான் இருக்கணும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ரீ லைட்னரை அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல வரும்போது ரூட் பக்கத்தில் நீங்கள் போடும்போது ரூட்டோட ஒட்டி நீங்கள் போடாதீங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வெர்டிக்கலாக ப்ரஷ்ஷை வச்சு போடுங்க. இங்கே போட வரைக்கும் இப்படி. இதுக்கப்புறம் ப்ரஷ் வந்து வெர்டிக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப கோடு போட்ட மாதிரி இல்லாமல் இருக்கும் நம்ம போட்டிருக்க கலரிங். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கலரிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபாயில் வந்து ரொம்ப சொதன்னு பண்ணிடக்கூடாது. ஃபாயிலை போட்டு அமுத்தவும் கூடாது. அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணி இந்த எட்ஜில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபாயிலை கையில் எடுத்துகிட்டு, ஓகேவா, எடுத்துகிட்டு ஜஸ்ட் லைட்டாக இது பண்ணுங்கள். உங்களோட டெய்ல் கோம்பை வச்சு லைட்டாக டச் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் இப்படி பண்ணி இந்த சைடில் இப்படி பண்ணிவிட்டு கீழே உருவி வந்துடக்கூடாதுல ஃபாயில். அதனால் இந்த இடத்த நீங்கள் இப்படி லைட்டாக மடக்கி விட்டிங்கன்னா இந்த ஃபாயில் லாக் ஆகிடும். ஒரு செக்ஷன் எடுத்து விட்டுருங்க. அடுத்த செக்ஷன் ஃபர்ஸ்ட் வீவிங் வந்து எப்படி திக்னஸ்ல எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் மற்றதும் இருக்கணும். நீங்கள் வந்து ஒன்று வீவிங் வந்து ரொம்ப திக்காகவும் ஒன்று ரொம்ப தின்னாகவும் அந்த மாதிரி எடுக்காதீங்க. இதில் இந்த ஃபாயிலில் என்ன போட்டிங்களோ அதே அளவு தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம இப்போ ஒரு செக்ஷன் விட்டு ஒரு செக்ஷனில் தான் வந்துட்டு இந்த மாதிரி வீவிங் பண்ணி நம்ம வந்து ப்ரீ லைட்னர் போட்டு விடுவோம். ப்ரீ லைட்னிங்க்கு வந்து நம்ம வந்து ப்ரீ ப்ளீச் போட்டு விட்டதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க மீதி ஹேரில் வந்து அந்த டைமில் நம்ம வந்து கலரிங் அப்ளை பண்ணிக்கலாம். கலரிங் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபாயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரீ லைட் ஆனதுக்கப்புறமா அந்த ஒரு ஃபாயிலையாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதை அப்படியே ட்ரையர் போட்டு திரும்ப அதில் கலர் ஃபில் பண்ணி எகெயின் நம்ம வந்து ஃபாயில் போட்டு விடணும். ஃபாயில் போட்டு விட்டதுக்கப்புறமா நீங்கள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது நான் 2 ஃபாயில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா மீதி வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவே வந்து அவங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிக்கல் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அந்த வீடியோ தான் இது அப்படியே தான் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபாயில் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இது ப்ராசஸ் ஆகிட்ருக்கும். ஸோ கீழேருந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஃபாயிலேருந்து ஒன்றுனா ரிமூவ் பண்ணிட்டு வருவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபாயிலை ரிமூவ் பண்ணின உடனே பவுல் வச்சு அந்த ஹேரை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை ட்ரையர் போட்டு அதில் என்ன கலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலரை ஃபில் பண்ணிடுவோம். ஃபில் பண்ணி முடிச்சு அதே மாதிரி ஃபுல் ஃபாயிலும் நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா அந்த கேப்பில் இருக்கிற அந்த ஹேர் இருக்கு இல்லைங்களா, நம்ம பண்ணாமல் விட்ட ஹேரு, அந்த ஹேருக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு கிரே இருக்கங்காட்டி அவங்க நேச்சுரல் ப்ரௌன் கேட்டிருக்காங்க. ஸோ நேச்சுரல் ப்ரௌனோ நேச்சுரல் பிளாக்கோ வந்து நம்ம அவங்களுக்கு அப்ளை பண்ணிடுவோம். இப்போ வந்து இதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்லலாம் கலர் அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுதான் வந்துட்டு அப்ளை பண்ண இதுதான் நம்மளோட ரிசல்ட்டு. அவங்க கேட்ட மாதிரியே ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கேட்டிருந்தாங்க. அந்த கலரில் வந்து ஹைலைட்ஸ் வந்துடுச்சு. மீதி இருக்கிற ஹேரில் வந்துட்டு அவங்க நேச்சுரலாக அவங்க ஹேரில் இருக்கிற பிளாக்கை வந்து கிரேவை கவர் பண்ணி பிளாக் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணியாச்சு.